அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் அண்ணாமலை பல்கலைக்கழகமுடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, 2025-26 அகாடமிக் இயருக்கான எஜுகேஷன் ப்ரோக்ராம் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. அந்த அப்டேட்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தோம்னா என்ன ஈவெண்ட்ஸு இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, லேட்டஸ்ட் என்னன்றதை பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தோம்னா பிஎஃப்எஸ்சிக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸுக்கு ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் அதாவது ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் இமீடியட்டாக செக் பண்ணி பார்க்கணும். அதே பிஎஃப்எஸ்சியில் அகாடமிக் வொகேஷனல் 2 ஸ்ட்ரீமு 2 பேருக்குமே இப்போ கவுன்சிலிங் முடிச்சாச்சு. அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது தான் முக்கியம். சரி, எப்படி பண்ணலாம், ஃபீஸ் பண்ணணும், யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்களேன். மெரிட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டு மாதிரி அது வர்றது. நான் இப்போ டைரெக்டாக வந்து ரேங்க் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொன்னால் யாரெல்லாம் அதை கட்ட முடியும், கட்டணும், காசு கட்டலாம் அப்படின்ற விஷயத்துக்கு சொல்கிறது தான் இது. ஓகேங்களா? நிறைய பேர் இருக்காங்க. இதில் உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. நான் அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இதில் செக் பண்ணுவோம். என்னது, அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் யாரெல்லாம் கட்டணும். ஓகேங்களா? இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் யார் கட்டுறதுங்கிறது தான் இப்போ முக்கியமாக பார்க்குறது. எப்போ டேட்டு பிஎஃப்எஸ்சிக்கு கவுன்சிலிங் ஃபீஸு அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டேட்டா பேர்த்தை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போகலாம். லாஸ்ட் டேட் வந்து 31/7/2025 5 மணி சொல்லியிருக்காங்க. சரி, யாரெல்லாம் அந்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு பாருங்கள். அகாடமிக்கில் மொத்தம் 53 ஷீட்டு. அதில் ஓசி கேட்டகரிக்கு 17, பிசி 14, இந்த மாதிரி சொல்லணும்னா மொத்தம் 53 சீட்டு வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் இந்த பிஎஃப்எஸ்சியோடைய அகாடமிக் ஸ்ட்ரீமு. இதே போல் தான் பிஎஃப்எஸ்சி வொகேஷ்னலுக்கு பார்க்கணும். அவங்களும் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணணும். அந்த ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட்டில் இருந்து மட்டும் எல்லாருமே பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காது. உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்தவங்க மட்டும் இந்த ஃபீஸ் பே பண்ணணும். அடுத்ததாக பிஎஃப்எஸ்சி அகாடமிக்கில் கவர்மெண்ட் ஸ்கீம் அது வந்து 7.5%. நெக்ஸ்ட்டு ஃபார்மசி கோர்ஸுக்கு ஜஸ்ட்டு ரேண்டம் நம்பர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸில் அப்படியே இருக்குது. அப்புறம் பிஎட் ப்ரோக்ராமுக்கு கவுன்சிலிங் செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டு கவுன்சிலிங் ஃபீஸ் எல்லாம் பே பண்ண சொல்லிருக்கு. அடுத்து டிப்ளமோ கோர்ஸ்லாம் இந்த 2-3 இருக்குது. அதனுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆசாபனா பார்த்தோம்னா இப்போ பிஎஃப்எஸ்சி தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ 53 பேருக்கு அகாடமிக் ஸ்ட்ரீம்லேயே சீட்டு இருக்குது. 53 பேருக்கு எவ்வளோ பேருக்கு ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்கு அப்படின்றது உங்கள் இன்ஃபர்மேஷன் இண்டிவிஜுவலாக எல்லாம் வந்திருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இந்த லேட்டஸ்ட் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.